يسألونك كأنك حفي عنها قل إنما علمها عند الله ولكن أكثر الناس لا يعلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஒரு வார காலத்திற்கான தலைப்பாக மறுமை நாளின் அடையாளங்கள் என்கிற தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். மறுமை நாள் என்பது முஸ்லிம்களை பொறுத்தவரை இந்த உலகம் நிலையானது கிடையாது. ஒரு நாள் இந்த உலகம் அழிக்கப்பட்டுவிடும். நம்முடைய மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்று நாம் நம்புகிறோம். அது மட்டுமல்லாமல் உலகம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு உலகம் தோன்றிய காலம் முதல் இறுதி காலம் வரையிலும் உள்ள வாழ்ந்து மரணித்த அனைத்து மனிதர்களும் எழுப்பப்படுவார்கள். அனைவரும் ஒன்று திரட்டப்பட்டு இறைவன் முன்னிலையில் நிறுத்தப்படுவார்கள். இறைவன் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய செயல்களுக்கு ஏற்ப கூலி வழங்கப்படுவார்கள் என்று நாம் நம்புகிறோம். அதைத்தான் மறுமை நம்பிக்கை என்று நாம் சொல்கிறோம். இறைவன் முன்னிலையில் எழுப்பப்பட்ட அந்த நாளில் ஒரு மனிதர் நல்ல காரியத்தில் உலகில் தான் வாழ்ந்த காலகட்டத்தில் மரணிப்பதற்கு முன்பு எவ்வளவு நன்மைகளை சேகரித்து வைத்திருக்கிறாரோ அதற்குரிய கூலியை பெறுவார். அதே வேளையில் ஒரு மனிதர் இறை மறுப்பையும் பாவத்தையும் சம்பாதித்து வைத்திருப்பாரேயானால் அந்த பாவத்திற்குரிய இறை மறுப்பிற்குரிய கூலியை பெறுவார். எந்த நன்மைக்கும் மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலி வழங்குவான். அதே போல ஒரு மனிதர் செய்த எந்த ஒரு தீய செயலுக்கும் மறுமை நாளில் கூலி வழங்க இருக்கிறான். அது கூலி வழங்கப்படும் நாள், யௌமுல் ஜஸா. விசாரிக்கப்பட்டு கூலி வழங்கப்படுகிற நாள், விசாரிக்கப்படுகிற நாள் என்கிற காரணத்தினால யௌமுல் ஹிசாப், விசாரணையின் நாள். அனைத்து மனிதர்களும் ஒன்று திரட்டப்பட்டு இறைவன் முன்னிலையில் எழுப்பப்பட்டு நிற்கிற காரணத்தினால எல்லோரும் இறைவன் முன்னிலையில் நின்று கொண்டிருப்போம். அதனால யௌமுல் கியாமா, நிற்கும் நாள் என்று பல்வேறு பெயர்கள் மறுமை நாளுக்கு சொல்லப்படுது. இப்படித்தான் மறுமையை பற்றி நாம் நம்புகிறோம். குர்ஆன் நமக்கு போதிக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு போதிக்கிறாங்க. இந்த மறுமை நம்பிக்கை என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக மிக அடிப்படையான ஒன்று. ஒரு இறை நம்பிக்கையாளரை பொறுத்தவரை, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை மறுமை நம்பிக்கை என்பது அவருடைய வாழ்வில் மிக மிக முக்கியமான ஒன்று. மறுமையை பற்றி அவர் நம்பாம அவருடைய ஈமானை முழுமை பெறாது. அவர் அல்லாஹ்வை நம்பியிருந்தாலும், ரசூலை நம்பியிருந்தாலும், வேதங்களை நம்பியிருந்தாலும், இன்னும் அல்லாஹும் ரசூலும் எதையெல்லாம் நம்ப சொன்னார்களோ இன்ன பிற விஷயங்களெல்லாம் அவர் நம்பியிருந்தா கூட நம்ம மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, மறுமை நாளில் அல்லாஹ் முன்னால் நம்ம எழுப்பப்படுவோம், கூலி வழங்கப்படுவோம் என்கிற இந்த மறுமை நம்பிக்கை அவருக்கு இல்லை என்று சொன்னால் அனைத்துமே பாழாகிவிடும். அவர் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எவ்வளவு காலம் தொழுதிருந்தாலும் சரி, தொழுகைகள் அவருக்கு பலனளிக்காமல் போயிடும். மறுமை நம்பிக்கை இல்லை என்றால் அவர் எவ்வளவு காலம் நோன்பு நோட்டு இருந்தாலும் அவருடைய நோன்புகள் அவருக்கு நன்மை தராமல் போய்விடும், மறுமை நம்பிக்கை இல்லை என்றால். அப்போ இந்த உலகத்தில் நாம் செய்கிற எல்லா விதமான நற்காரியங்களும் எப்போது அல்லாஹ்விடத்தில் மதிப்பு பெறுகிறது, நமக்கு திரும்ப கூலி வழங்கப்படுகின்ற ஒன்றாக, ஒரு தகுதி உள்ளாக ஒன்றாக எப்போது மாறுகிறது என்றால் மறுமை நம்பிக்கையை கொண்டு தான் மாறுது. இதுதான் அடிப்படை. இது இல்லாமல் ஈமானில் முழுமை என்பதே கிடையாது. அதனால தான் நம்மெல்லாம் சின்ன பிள்ளைகளிலிருந்தே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்தப் மதரசாக்களில் ஓதிய காலகட்டங்கள்லேயே ஈமான்னா என்ன என்று சொல்லும் பொழுது நமக்கு சொல்லித் தருவார்கள். ஆமன்து பில்லாஹி ஒ மலாயிகத்திஹி ஒ குதுபிஹி ஒ ருசுலிஹி ஒல் யோமில் ஆஹிரி ஒல் கத்ரி ஹைரிஹி ஒ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா ஒல் பஅஸி பஅதல் மௌத். இது நம்ம சின்ன பிள்ளையில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கும். இது சொல்லிட்டு தான் மதரசாவிலேருந்துலாம் கலைஞ்சு போவோம். என்ன அர்த்தம்னே தெரியாமல் கூட சொல்லியிருப்போம். ஆனால் அது ஈமானில் அடிப்படையான எவற்றையெல்லாம் நாம் ஈமான் கொள்ளணுமோ அது குறித்து நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை இல்லாவிட்டாலும் ஏறத்தாழ அதற்கு நெருக்கமான வார்த்தைகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஈமானை பற்றி சொல்லித் தருகிறார்கள். முஸ்லீமில் 102வது ஹதீஸா நீங்கள் பார்க்கலாம். ஈமான்னா என்ன என்பதை, இறை நம்பிக்கை என்றால் என்ன என்பதை நபிகள் நாயகம் நமக்கு சொல்லும் போது, அன் துமின பில்லாஹி, அல்லாஹுவை நீ நம்புவது, ஓ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குமார்களை நம்புவது, ஓ குத்துபிஹி, வேதத்தை நம்புவது, ஓ ருசுலிஹி, அவனால் அனுப்பப்பட்ட தூதர்களை நம்புவது, ஒல் யோமில் ஆஹிரின், மறுமை நாளை நம்புவது,
வ துமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, விதியை நம்புவது, நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ் ஏற்படுத்திய விதியின்படியே நடைபெறுகிறது என்று விதியை நம்புவது என்று ஈமானினுடைய அம்சங்களை, அடிப்படை கூறுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறை நம்பிக்கை என்றால் என்ன என்பதை நமக்கு போதிக்கும் பொழுது அல்லாஹ்வை நம்புறதுன்னு முடிச்சிடல, ரசூலை நம்புவது என்று முடித்து விடவில்லை. அல்லாஹ்வை நம்புறது மட்டும் ஈமான் இல்லை, அல்லாஹ்வை நம்பணும், அவனால் அனுப்பப்பட்ட தூதர்களை நம்பணும், அவனால் படைக்கப்பட்ட மலக்குமார்கள் அவங்கள நம்பணும், அவன் மூலம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற வேதங்களை நம்பணும், குறிப்பா மறுமை நாளை நம்பணும். யோமில் ஆகிர், மறுமை நாளை நம்புவது. மறுமை நம்பிக்கை என்கிற இந்த ஒரு அம்சம் இல்லை என்றால் ஈமானை முழுமை பெறாது. ஈமான் என்பது இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் ஈமான் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லித்தரதை பார்க்கலாம். குர்ஆன்லையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நம்பிக்கையை ரொம்ப வலியுறுத்தி பேசுறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மறுமை நம்பிக்கை குறித்து பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட வசனங்கள், எடுத்துக்கொண்ட பக்கங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், குர்ஆன்ல 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. எந்த ஒரு அத்தியாயமும் மறுமை குறித்து பேசாமல் இல்லை. அனைத்து அத்தியாயங்களும் மறுமை குறித்து பேசுகிறது, மறுமை நம்பிக்கை குறித்து. இந்த உலகம் மட்டும் இறுதியானது இல்லை, மரணத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, எல்லோரும் என் முன்னிலையில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று திரும்ப திரும்ப மறுமை குறித்து பேசப்படாத அத்தியாயமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குர்ஆன்ல மறுமை நம்பிக்கைக்கு அதிகமான அளவில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம குர்ஆன் என்றால் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? குர்ஆன் தொழுகை பற்றி சொல்லும், குர்ஆன் நோன்பை பற்றி சொல்லும், குர்ஆன் ஓரிரை கொள்கை தௌஹீத் என்கிற ஓரிரை கொள்கையை பற்றி வலியுறுத்தி பேசும் என்றெல்லாம் நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம். அது எல்லாமே உண்மை. தௌஹீத் என்கிற ஓரிரை கொள்கையை அதிகமான அளவில் குர்ஆன் வலியுறுத்தி சொல்வதைப் போல மறுமை நம்பிக்கை குறித்தும் குர்ஆன் அதிகமான அளவில் வலியுறுத்தி சொல்கிறது. இறை தூதர்கள் தங்களால் அனுப்பப்பட்ட சமுதாய மக்களுக்கு, எந்த சமூக மக்களை சீர்திருத்தம் செய்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்டாங்களோ அந்த சமுதாய மக்களுக்கு ஓரிரை கொள்கையை அழுத்தம் திருத்தமாக சொன்ன மாதிரி அந்த கொள்கையை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல பாடுபட்டதை போல, அதற்காக அடி வாங்கியதை போல, மிதி வாங்கியதை போல மறுமை நம்பிக்கை குறித்து அந்த சமுதாய மக்களுக்கு சொல்வதற்காகவும் பாடுபட்டாங்க. தௌஹீத் கொள்கையை மட்டும் சொல்வதற்காக அல்ல, தௌஹீத் கொள்கையை சொன்னாங்க, அதை சொல்வதற்காகவே தங்கள் வாழ்க்கையில பெரும்பகுதியை கழித்தார்கள். அதற்கு சற்றும் குறைவில்லாத விதத்தில் இந்த உலகத்தோட உங்க வாழ்க்கை முடியவில்லை, நீங்க மண்ணோடு மண்ணாக மக்கி போவீர்கள் என்று நம்பாதீர்கள், அதற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள், அல்லாஹ் உங்களை எழுப்புவான், அனைவரையும் எழுப்புவான், அல்லாஹ் மறுமை நாளில் விசாரிப்பான், உங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் நீங்கள் இறைவனிடத்தில் பதில் சொல்லியாகணும் என்று மறுமை குறித்து தங்களுடைய சமுதாய மக்களுக்கு அறிவுறுத்தாத தூதரே கிடையாது. அப்படின்னா இது எவ்வளவு முக்கியம்? குர்ஆன்லையும் அதிகமான அளவுல அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்து பேசுறான். எல்லா தூதர்களும் தங்களுடைய சமுதாய மக்களுக்கும் இந்த நம்பிக்கை குறித்து அதிகமான அளவுல வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க. குர்ஆன்ல ஒரு வசனத்தை பார்க்கலாம். 2வது அத்தியாயம் 177வது வசனம். அல்லாஹ் தெளிவா சொல்றான், லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப், உங்கள் முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவது நன்மை அல்ல. அல்லாஹ் கிழக்கு நோக்கி உங்களுடைய முகங்களை திருப்புங்கன்னு சொன்ன உடனே திருப்புறீங்க, அதனால நீங்க நன்மை செஞ்சிட்டீங்கன்னு ஆயிராது. அல்லாஹ் மேற்கு நோக்கி உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று சொல்கிறான், நீங்களும் திருப்புறீங்க, அதனால நன்மை செஞ்சிட்டீங்கன்னு ஆகாது. அல்லாஹ் சொல்றா பாருங்க, நீங்க உங்க முகங்களை கிழக்கு நோக்கி திருப்புவதனாலேயோ மேற்கு நோக்கி திருப்புவதனாலேயோ நன்மை கிடையாது. நன்மை எது தெரியுமா? வலாக்கின்னல் பிர்ர, எனினும் நன்மை என்பது மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, அல்லாஹ்வை நம்புவதும் மறுமை நாளை நம்புவதும், ஒல் மலாயிக்கத்தி ஒல் கிதாபி ஒல் நபியின், மலக்குமார்களை நம்புவது, வேதத்தை நம்புவது, நபிமார்களை நம்புவது என்று அல்லாஹ் பட்டியல் போடுறான். நம்பிக்கை தான் நன்மை. நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்முடைய செயல்பாடுகளுக்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பு கூடுதுங்கிறான். கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி உங்க முகங்களை திருப்புறதுனால மட்டும் உங்களுக்கு நன்மை கிடையாது. அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்வை நம்பிட்டு அல்லாஹ் சொல் பேச்ச கேட்டீங்கன்னா நன்மை. மறுமை நாளை நம்பணும், மறுமை நாளை நம்பிவிட்டு அல்லாஹ் சொல்படி நீங்கள் நடப்பீர்களே, ஆனால் அப்போதுதான் அது உங்களுக்கு நன்மையாக மாறும். அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய இறுதியில் சொல்கிறான், உலாயிக்கல்லதீன சதகு, இவர்களே உண்மையாளர்கள், உலாயிக்க ஹுமுல் முத்தகூன், இவர்களே இறையச்சவாதிகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மறுமை நம்பிக்கைக்கு அதிகமான அளவுல முக்கியத்துவம் கொடுப்பதை இந்த வசனத்தில் வலியுறுத்தப்படுவதை நம்ம பார்க்கலாம். அப்ப ஏன் இந்த மறுமை நம்பிக்கையை பற்றி நம்ம இவ்வளவு வலியுறுத்தி சொல்வதற்கு என்ன காரணம்? குர்ஆன் வலியுறுத்துகிறது. மறுமை நாளினுடைய அடையாளங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு முஸ்லிம் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கையில்
நான் மறுமையை நம்புவது என்பது எனக்கு எந்த அளவிற்கு முக்கியமான ஒரு அம்சம். குர்ஆன் இந்த நம்பிக்கை குறித்து எனக்கு எவ்வளவு வலியுறுத்துகிறது. முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நம்பிக்கை குறித்து எனக்கு எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நம்பிக்கையினால் நான் என்னென்ன நன்மைகளை அடைகிறேன், இந்த நம்பிக்கையினால் எனக்கு என்னென்ன சாதகங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் தெரிந்து கொள்ளணும். வெறுமனே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்தாங்க, காலம் காலமாக மக்களுக்கு போதிக்கப்படுகிறது, காலங்காலமாக தலைமுறை எங்களுடைய முன்னோர்கள் நம்புகிறாங்க, அந்த அடிப்பில் நம்மளும் நம்பிக்கொண்டு போகிறோம் என்கிற அளவில் நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. இந்த நம்பிக்கை தான் சரியானது, இந்த நம்பிக்கை தான் குர்ஆனில் எனக்கு இறைவன் சொல்லி தந்தது, இந்த நம்பிக்கையினால இந்த உலகத்தில் எனக்கு பல நன்மைகள் இருக்கிறது என்று நம்ம புரியணும். இந்த முஸ்லிம்களை பொறுத்தவரையும் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே சீராவது இருக்குல்ல, மறுமை நம்பிக்கை வச்சு தான் சீராகுது. விளங்கிக்கங்க, உலகத்தில் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, அவ்வளவு அத்தனை முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள் சீராகுவது, அவர்கள் நல்ல காரியங்களில் ஈடுபடுவது, நன்மையான காரியங்களை நோக்கி அவர்கள் விரைவது, அனைத்துமே அவங்களுடைய செயல்பாடுகள் சீராவது எதன் அடிப்படையில் என்றால் மறுமை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க செயல்பாடுகள் சீராகுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நம்பிக்கையை சொல்லித்தான் நம்முடைய செயல்பாடுகளை சீர்படுத்தலாம். மறுமை நம்புறல்ல, அப்போ செயல்பாடு இப்படி அமைத்துக்கொள், மறுமை நம்புகிறாயா உன் பேச்சை இப்படி அமைத்துக்கொள், மறுமை நம்புகிறாயா உன் உடையை நீ இப்படி உடுத்திக்கொள் என்று ஒவ்வொரு செயல்பாட்டையும், நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும், ஒவ்வொரு பேச்சையும் மறுமை நம்பிக்கையை முன்னிறுத்தி தான் அல்லாஹ் சீர்படுத்தலாம். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஏன் தொழுகிறோம்? வேலை தொழுகிறோம் அல்லவா, ரமலான் மாசம்னா நோன்பு வைக்கிறோம், இரவு தொழுகையில் பங்கெடுக்கிறோம், சொற்பொழிவு நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கிறோம், இது போன்று பல நன்மையான காரியங்களில் நம்ம பங்கெடுப்பதற்கு எது அடிப்படை, என்ன நம்பிக்கை அடிப்படை? இங்கே நாம் தொழுகிறதுனால என்னுடைய மௌத்திற்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு நிலையான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையில் இந்த தொழுகை எனக்கு உதவும். இங்கே நான் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறதுனால நிலையான அந்த வாழ்க்கையின் போது என்னுடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பி என்னை விசாரிக்கிற அந்த நாளில் என்னுடைய இந்த தொழுகை எனக்கு உதவும், என்னுடைய இந்த தர்மங்கள் எனக்கு உதவும், என்னுடைய இந்த நோன்பு எனக்கு உதவியாக இருக்கும் என்று உள்ளத்தில் மறுமை நம்பிக்கை ஆழமாக பதிந்ததின் வெளிப்பாடாகத்தான் ஒவ்வொரு நற்காரியத்திலும் ஈடுபடுறோம். இல்லைன்னா இரவு தொழுகைக்கு நம்ம வரணுங்கிறது என்ன அவசியம் இருக்கு? மறுமை நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் இல்லைன்னு வைங்க, இரவு தொழுகை நிலை எந்த தொழுகைக்கும் அவர் வரமாட்டாரு. மறுமை நம்பிக்கையே ஒருத்தருக்கு இல்லை. இந்த உலகத்தோடு எல்லாமே முடிஞ்சு போச்சு, பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம், அதோட முடிந்து விட்டது. அதற்கு பிறகுலாம் எந்த கொஸ்டினும் இல்லை, அதற்கு பிறகு எந்த விதமான வாழ்வும் இல்லை என்ற ஒரு நம்பிக்கையில் ஒருத்தர் இருப்பாரே, ஆனால் அவருடைய செயல்பாடுகள் உலகத்தில் சரியா இருக்குமா? அவர் நல்லவற்றில் ஈடுபடுவாரா? பிற மக்களுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் தன்னுடைய செயல்பாடுகளை, தன்னுடைய வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்வாரா? ஒருபோதும் அமைத்துக் கொள்ள மாட்டார். இந்த உலகத்தோடு எல்லாமும் முடிந்து விட்டது என்கிற நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருக்குமே, ஆனால் இஷ்டம் போல வாழ்வான், அடுத்தவர்களெல்லாம் அபகரிப்பான், மோசடி செய்வதை பற்றி கொஞ்சமும் கவலைப்பட மாட்டான், பிற மக்களுடைய பொருளாதாரத்தை திருடுவதை பற்றியோ, பிற மனிதனுடைய ரத்தத்தை ஓட்டுவதை பற்றி எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டான். ஏன்? நம்மளை கேள்வி கேட்க தான் யாரும் இல்லைல்ல, பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம், முடிஞ்சு போச்சு, அதோட உலக வாழ்க்கை முடிந்து விட்டது, அதற்கு பிறகு மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையெல்லாம் இல்லை என்று நம்புவார்களே. ஆனால் எப்படி அவங்களுடைய இந்த உலகத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி சீராகும்? ஒருபோதும் சீராகாது. அப்போ நல்ல புரிந்து கொள்ளணும், உலகத்தில் உள்ள எந்த மூலையில் உள்ள முஸ்லீமா இருந்தாலும் அத்தனை முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள் சீராக இருப்பதற்கு அடிப்படை காரணம், அடிப்படை வேற இந்த மறுமை நம்பிக்கை தான். இதை சொல்லி தான் அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும், பாரதூரமான பெரிய விஷயம்லாம் இல்லை, சின்னஞ்சிறிய செயல்பாட்டை கூட அல்லாஹ் இந்த மறுமை நம்பிக்கையை வச்சு தான் நம்மளை சீர்படுத்தலாம். குர்ஆன்ல நீங்க பாருங்க, கஹஃப் என்கிற அத்தியாயத்தில் 110வது வசனம். கஹஃப் அத்தியாயம்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போவும் பாருங்க, ரோம்ல வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னு வைங்க, வந்து உட்காந்து என்ன செய்வார்? வெள்ளிக்கிழமை முதல் வரிசையில் இடம் பிடிச்சிடுவார், பாய் கண்டிப்பாக இடம் பிடிச்சிடுவார். வழக்கம் போல் முதல் வரிசையில் வரக்கூடிய ஆளுக்கெல்லாம் இடம் கிடைக்காது. ஒரு வேகமாக வந்து பார்த்தா வெள்ளிக்கிழமை கஹஃப் ஓதிக்கிட்டு இருப்பார். விரும்பி நம்ம ஒரு அத்தியாயத்தை ஓதுறோம், ஒரு நன்மைக்காக ஓதுறோம்னா அது வேற. பெரும்பாலும் கஹஃப் அத்தியாயத்தை ஓதுறதுக்கு என்ன காரணம் தான் இருக்கும்? வெள்ளிக்கிழமை கஹஃப் ஓதுனா வீட்டில் பறக்கத்து வரும், வெள்ளிக்கிழமை கஹஃப் ஓதுனோம்னா வியாபாரத்தில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும். இதுதான் இன்னைக்கு நம்பிக்கையாக இருக்குது. அந்த நம்பிக்கைக்கெல்லாம் ஆதாரம் இல்லை. அப்போ அதிகமாக முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருக்கிற இந்த அத்தியாயம் கஹஃப் என்கிற அத்தியாயத்தில் 110வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்க, இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன், யூஹா இலைய, ஆனால் உங்களுக்கும் எனக்குமான வேறுபாடு என்ன? யூஹா இலைய, எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி செய்தி அருளப்படுகிறது, இறை செய்தி அருளப்படுகிறது. அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்கள் இறைவன் ஒரு இறைவன் தான் என்கிற இறை செய்தி எனக்கு அருளப்படுகிறது. ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி,
யார் தம்முடைய இறைவனை சந்திப்பதை நம்புகிறாரோ, அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம், கண்டிப்பா அல்லாஹ்வை சந்திப்போம் என்று மறுமையினால நம்புகிறாரோ, அல்லாஹ்வை சந்திப்பதை நம்புகிறாரோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், அவர் நல்ல அமல்களை செய்யட்டும், வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்விற்கு எவரையும் அவர் இணையாக்கி விட வேண்டாம். அல்லாஹ் வலியுறுத்தலாம் பாருங்க. மறுமையை நம்புறீங்களா, என்ன சந்திப்பதை நம்புறீங்களா, அப்போ உங்க செயல்பாடை சரிப்படுத்திக்கங்க. யாரெல்லாம் அல்லாஹ்வை சந்திப்பதை நம்புறாரோ, மறுமை என்று ஒன்று இருப்பதை நம்புறாரோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், அவர் நல்ல அமல்களைத்தான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களினுடைய செயல்பாடுகளை சீர்படுத்துவதற்கு மறுமை நம்பிக்கை ஆதாரமா முன்வைக்கிறான். மறுமை நம்பினா உங்க செயல்பாட்டை சீர்படுத்து. இது பொதுவாக நல்ல அமலை செய்யணும்னு சொல்றானா, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ் இந்த மறுமை நம்பிக்கையை தொடர்புபடுத்தலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை தொடர்புபடுத்தி நமக்கு அறிவுறுத்துறாங்க. முஸ்லிம்ல 47வது ஹதீஸ், மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ, ஃபலா யுதி ஜாரஹு, அவர் தம்முடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொல்லை அளிக்க வேண்டாம். அண்டை வீட்டுக்காரர் இருப்பார்ல, பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொல்லை தர வேண்டாம். மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ, ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, அவர் தம்முடைய விருந்தாளியை உபசரிக்கட்டும். மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ, ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத், அவர் பேசினால் நல்லவற்றை பேசட்டும், இல்லை என்றால் வாய் மூடி அமைதியாக இருக்கட்டும். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை சொல்றாங்க, பேசுனா நல்லதை பேசு, இல்லையா அமைதியாயிரு. இந்த அறிவுரையை சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் எதை ஜாயின் பண்றாங்க, நீ அல்லாஹ்வையும் மறுமையை நம்புற ஆளா இருந்தா. மறுமை நம்பிக்கை எப்படி ஜாயின் பண்றாங்க பாருங்க. அல்லாஹ்வை நம்புறியா, மறுமையை நம்புறியா, வாயை திறந்து பேசுனா நல்லதை பேசு, இல்லைன்னா அமைதியா இருந்துக்க, எதையுமே பேசாத. அல்லாஹ்வை நம்புறியா, மறுமையை நம்புறியா, உன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொந்தரவு தராத. மறுமையை நீ நம்புற ஆளா, உன்னை நம்பி வரக்கூடிய விருந்தாளிகளை உபசரி, கண்ணியப்படுத்து. அப்போ சின்ன விஷயம் என்று நாம் கருதக்கூடிய ஒவ்வொரு காரியத்துடனும் இந்த மறுமை நம்பிக்கையை தொடர்புபடுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கங்கிற செய்தியை பார்க்கலாம். இதிலிருந்தும் நமக்கு என்ன விளங்குது, இதை சொல்லித்தான் அல்லாஹ் நம்முடைய செயல்பாடுகள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உலகளாவிய அளவில் உள்ள அத்தனை முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளை சீர்படுத்துவது மறுமை நம்பிக்கை வச்சுதான். இதை வச்சுதான் நம்முடைய செயல்பாடுகள் சீர்படுகிறது. குர்ஆன்ல விவாகரத்து சம்பந்தமா, தலாக்கு சம்பந்தமா அல்லாஹ் ஒரு சட்டம் சொல்றான் பாருங்க. சட்டம் தொடர்பா சொல்லும் போது கூட மறுமை நம்பிக்கை அல்லாஹ் ஜாயின் பண்றான். தலாக் என்கிற அத்தியாயத்தில் 2வது வசனம் என்ன சட்டம், கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க, இத்தாவுடைய காலம், கணவன் தான் மனைவியை தலாக்கு விவாகரத்து கொடுத்துட்டான்னா இத்தாவுடைய காலம் இருக்கு. அந்த இத்தாவுடைய காலம் 3 மாத காலம் இத்தான்னு சொல்லி இருக்கு. அதுவே அவங்க கர்ப்பிணி பெண்ணாக இருப்பார்களே ஆனால் குழந்தையை பெற்றெடுப்பது தான் அவங்களுக்கு ஒரு இத்தா காலம். 3 மாசமா இருக்கிறாங்க, கணவர் விவாகரத்து பண்றாரு. விவாகரத்து பண்ணும்போது அந்த தூய்மை நிலையெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் பண்ணணும். ஒரு பேச்சுக்கு அது போன்ற நிலையில ஒரு பெண்ணுக்கு இத்தா இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டா அந்த இத்தா என்பது குழந்தையை பெற்றெடுப்பது தான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விவாகரத்துக்குரிய சட்டத்தை அல்லாஹ் சொல்லும் போது ஃபைதா பலகுன அஜலஹுன்ன, அந்த பெண்கள் தங்களுக்குரிய தவணையை அடைந்து விட்டால் ஃபம்சிகுஹுன்ன பிமஅரூஃபின் அவ் ஃபாரிகுஹுன்ன பிமஅரூஃபின், ஒன்று நல்ல முறையில் அவர்களை சேர்த்து வச்சு வாழுங்க, இல்லையா அவ் ஃபாரிகுஹுன்ன பிமஅரூஃபின், நல்ல முறையில் அவர்களை விட்டு விடுங்கள். ஒரு கணவன் தான் மனைவி விவாகரத்து பண்ணிட்டாரு, இத்தாவுடைய காலமும் முடிந்து விட்டது. ஒன்று என்ன செய்ய, இத்தாவுடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னா முறைப்படி திரும்ப மறுபடியும் கல்யாணம் பண்ணணும். அந்த ஆண் தான் ஏற்கனவே விவாகரத்து செய்த அந்த பெண்ணை சேர்ந்து வாழணும்னு விரும்பினார்னா இத்தாவுடைய காலம் முடிந்து விட்டது என்றால் திருமணம் பண்ணி இந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்து தான் சேர்ந்து வாழ முடியும். அப்போ அல்லாஹ் அதை சொல்கிறான், இத்தாவுடைய காலம் முடிஞ்சிருச்சா, சேர்ந்து வாழணும்னு விரும்பினா முறைப்படி கூப்பிட்டு அழைச்சிக்க, நல்ல முறையில் வாழ், அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காது. இல்லை சேர்ந்து வாழ விருப்பம் இல்லையா, நல்ல முறையில் விட்டு, அதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணாது, ரெண்டுமே இருக்கக்கூடாது. அஷிது தவை அதிலும் மின்கும், உங்களுடைய இந்த விவாகரத்திற்கு நீதமான சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அகீமு ஷஹாதத்தில் இல்லான், அல்லாஹ்வுக்காக அந்த சாட்சியை நீங்கள் நிலைநாட்டுங்கள். இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் சட்டம் சம்பந்தமாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், லாலிக்கும் யுஅது பிஹி மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். இது யாருக்கான சட்டம், அல்லாஹ்வை யார் நம்புறாரோ, மறுமையை யார் நம்புறாரோ அவருக்காக இது அறிவுறுத்தப்படுகிறது. இந்த சட்டம் யாருக்கு அறிவுறுத்தப்படுகிறது என்றால் அல்லாஹ்வை நம்புவோருக்கும் மறுமையை நம்புவோருக்கும் இது அறிவுறுத்தப்படுகிறது. அப்போ ஒரு சட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது கூட மறுமை நம்பிக்கை அல்லாஹ் அதுல ஜாயின் பண்றான், மறுமை நம்பிக்கை அல்லாஹ் இணைச்சி பேசுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை தான். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும்
நீங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, 23,690வது இலக்கத்தில் பதிவான ஒரு செய்தி. நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு அத்தியாயம், சின்ன அத்தியாயம். அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபின் கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன். அந்த அத்தியாயம் இருக்குல்ல, அந்த அத்தியாயம் அருளப்படுகிறது. அதில் ஒரு வசனம் வரும். என்ன வசனம் வரும்? சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். பிறகு நீங்கள் அல்லாஹ்வின் அருட்கொடை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள், இப்படின்னு ஒரு வசனம். இந்த அத்தியாயம் அருளப்பட்டதற்கு பிறகு சஹாபாக்கள் வர்றாங்க. சில பேர் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த அல்ஹாக்கும் முத்தகாசுர் தங்கள் மீது அருளப்பட்டது. இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நீங்கள் அருட்கொடைகள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் அல்லாஹ் சொல்றானே. அன் ஐயின் நஈமின் நுஸ்அலு, எந்த அருட்கொடையை பற்றி அல்லாஹ் எங்களிடத்துல விசாரிக்க போறான்? சஹாபாக்கள் கேட்குறாங்க. அவங்க கேட்கறதுக்கு என்ன காரணம்? அவங்க சொல்றாங்க, ஓ இன்னமா ஹுமால் அஸ்வதானி, நாங்கள் இந்த அரபு தேசத்தில் பாலைவனத்தில் பார்க்கறதெல்லாம் ரெண்டு கருப்பை தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன ரெண்டு கருப்பு? அல் மாஉ வ தமரு, தண்ணீரும் பேரிச்சம்பழமும் தானே. பேரிச்சம்பழம் கருப்பு தானே. பேரிச்சம்பழத்தோட சாப்பிட்டோம்னா எப்பவுமே தண்ணி குடிப்பாங்க. அப்போ அந்த ரெண்டு பொருளும் இணை பிரியாத பொருளாக ஆயிடுச்சுன்னா, பேரிச்சம்பழம் கருப்பாக இருக்கிறதுனால தண்ணிக்கும் சேர்த்து கருப்புன்னு பேர் வச்சுருவாங்க. இரண்டு கருப்பு, இரண்டு கருப்புன்னு சொன்னால் பேரிச்சம்பழமும் தண்ணீரும் இணை பிரியா தோழர்கள்னு சொல்லுவோம்ல. இவர் பேரை சொல்லி அவரை சொல்லிடுவோம். இவர் வராரு, அப்துல்லா வராரு அப்படின்றோம். அப்துல்லா வர மாட்டாரு, உமர் தான் வருவார். அப்துல்லா வரும்போதெல்லாம் உமர் வருவார், உமர் வரும்போதெல்லாம் அப்துல்லா வருவார்னு சொன்னால் ரெண்டு பேரில் யார் வந்தாலும் இன்னொரு பேரை சொல்லுவோம். இது வழக்கத்தில் உள்ள ஒன்று. அப்போ அந்த சஹாபாக்கள் அதிகமாக பேரிச்சம்பழத்தையும் தண்ணீர் தான் உங்களுக்குரிய உணவாக இருந்துச்சு. அது எதார்த்தம், வேறு உணவுகள்லாம் பெருசாக இல்லை. அப்போ அவங்க கேட்குறாங்க, இன்னும் அல்லாஹ் அருட்கொடையை பற்றிலாம் கேள்வி கேட்பாங்கிறான். நாங்கள் அப்படி என்ன அல்லாஹ்வுடைய அருட்கொடையை அனுபவிச்சிட்டோம்? தண்ணீரையும் பேரிச்சம்பழத்தை தானே குடிச்சு வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதை பற்றி தான் அல்லாஹ் கேள்வி கேட்க போகிறானா அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்றாரு பாருங்க, இன்னமா ஹுமால் அஸ்வதானியல் மாஉ தமர், நாங்கள் அனுபவிக்கிறதெல்லாம் பேரிச்சம்பழமும் தண்ணீரும் தான். அதை கூட நிம்மதியாக குடிக்க முடியுதா? ஒரு சுயூஃபுனாலா ரிகாபினா உள்ள அதுவு ஹாதினும், சுற்றிலும் எதிரிகள் இருக்கிறார்கள், வாள்கள் எங்கள் தோள்கள் மீது தொங்குகிறது. சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் எதிரி, நம்மளை அழிக்கிறதுக்கு தருணம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நம்மளை அழிப்பதற்கு சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதிரிகள் நம்மளை தாக்க வந்து விட்டால் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்கள் நம்ம எதிர்த்து தாக்க வேண்டி வருகிறது. அதுக்கு தயாராகவே இருக்க வேண்டி வருகிறது. தயாராக இருக்கிறதுனா எப்படி தயாராக இருக்கிறது? அந்த காலத்தில் துப்பாக்கியாக இருந்துச்சு, பெரிய பெரிய கன்கள் இருந்ததா, ஏவுகணைகள் இருந்தது? ஒன்றுமே இல்லை, வாள்கள் தான். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, சுற்றிலும் எதிரிகள் இருக்கிறாங்க, எப்போ வேண்டுமானாலும் யுத்தம் ஏற்படக்கூடிய அச்சநிலை இருக்கிறது. அதனால சுயூஃபுனா அலா ரிகாபினா, வாள்களை எங்கள் பிடரிலேயே தொங்க விட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்க போகிறானா? இந்த அருட்கொடையை பற்றி அல்லாஹ் எங்களிடத்தில் விசாரிக்க போகிறான் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னதாலிக்க செய்யக்கணும். ஆமாம், இந்த அருட்கொடையை பற்றி தான் அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிப்பான். நீங்கள் அச்சம் நிறைந்த சூழல்ல, எதிரிகளால் அச்சப்பட்டு கொண்டு வாழக்கூடிய இந்த சூழ்நிலையிலையும், உங்களுடைய தோள்களில் ஆயுதங்களை சுமந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு கட்டமாக இருந்தாலும் சரி, பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் அல்லாஹ் தர்றான்ல, அது உணவு தானே, அது உங்களுக்கான வாழ்வாதாரம் தானே. அந்த வாழ்வாதாரம் குறித்து அல்லாஹ் நிச்சயம் விசாரிப்பான், கேள்வி கேட்பான். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற அந்த செய்தியை பார்க்கணும். இந்த பேரிச்சம்பழத்தையும் தண்ணீருக்கும் கூட விசாரணை இருக்குன்னு ஒரு மூமினுக்கு சொல்லும்போது அவனுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? இது இந்த சமயத்தில் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட ரசூலுல்லாஹ் அதை சொல்லியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பசி, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, கூட 2-3 சஹாபாக்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கும் பசி, அவங்க வீட்லேயும் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, வாங்க ஒரு அன்சாரி தோழர் அபுல் ஹைசம் இருக்கிறாரு, அவர் வீட்டுக்கு போவோம் நம்ம அப்படின்னு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அபுல் ஹைசம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அபுல் ஹைசம் வீட்டுக்கு போகிறாங்கன்னு என்ன, அவர் ஒரு அன்சாரி நபி தோழர், நிறைய தோட்டம் இருக்கிறது, போனால் கண்டிப்பாக நம்ம பசி ஆறுவதற்கு ஏதாவது ஒரு உணவு கிடைக்கும், அப்படி தான் போகிறாங்க. ரசூலுல்லாஹ்வும் போகிறாங்க, கூடுதலாக தம்மோடு சஹாபாக்களையும் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போனோம்னா அபுல் ஹைசம் வீட்டில் இல்லை, அந்த சஹாபி வீட்டில் இல்லை, அவங்க மனைவி தான் இருக்கிறாங்க. எங்கே அபுல் ஹைசம் எங்கே? இல்லை தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாரு, எங்களுக்காக வேண்டி எஸ்தாதி புலனா மினல் மா, சுவையான தண்ணீர் எடுப்பதற்காக வெளியே போயிருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஆண்கள் தான் தண்ணிலாம் எடுத்துருக்கிறாங்க பாருங்க. இந்த காலத்தில் என்ன, தண்ணி எடுக்கிறதுக்கு ஆம்பளை அனுப்பிட்டோம்னா அதில் நடக்கிற காரியமா யோசிச்சு பார்க்க முடியுமா? அதுக்கு மேலே உள்ள வேலையெல்லாம் பார்ப்பாங்க, அது வேற. இந்த தண்ணி எடுக்கிறது என்னமோ ஒரு பெரிய இழுக்குக்குரிய ஒரு அம்சமாக பார்ப்பாங்க. இல்லை தண்ணி எடுக்க போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அபுல் ஹைசம் வந்துட்டாங்க.
அபுல் ஹைசம் ரசூல்லாவை பார்க்குறாங்க. ரசூல்லா இருக்கிறாங்க, அபூபக்கர் இருக்கிறாங்க, இன்னும் சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அபுல் ஹைசம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்றைக்கு நான் பெற்றுக்கொண்ட விருந்தாளியை போல் உலகத்தில் எவரும் பெறவில்லை அப்படிங்கிறார். வந்த உடனே நம்மெல்லாம் விருந்தாளியை திடீர்னு பார்த்தோம்னா, பாவி பையன் சொல்லிட்டு வர்றானா பாருங்களேன், ஒரு ஃபோன் இல்லை, இவன் திடீர்னு வந்து நிற்கிறான், இப்போ நம்ம என்ன பண்ணுறது? வீட்டுக்குள்ளே இப்போ திடீர்னு வந்து விருந்தாளிக்கு சமையல் பண்ணுங்கன்னா அவங்க வேறு ஆட்டம் போடுவாங்களே, அராஜகம் பண்ணுவாங்களே, சரி சமாளித்து தான் அவனு வேறு வழி இல்லை, இப்படி நம்ம நிற்போம். அபுல் ஹைசம் என்ன சொல்றாரு? இன்றைக்கு நான் பெற்றுக்கொண்ட விருந்தாளிகளை போல் எவரும் பெறவில்லை. ஏன்? ரசூல்லா இவருடைய விருந்தாளியா வந்திருக்கிறாங்க, அபூபக்கர் அவர்கள் விருந்தாளியா வந்திருக்கிறாங்க, இன்னும் சில நபித்தோழர்கள்லாம் வந்திருக்கிறாங்கன்னு உடனே அவருக்கு சந்தோஷம். வாங்க நம்ம தோட்டத்துக்கு போவோம்னு கூட்டு போறாங்க. தோட்டத்தில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு பெரிய தோட்டம். முதல்ல என்ன செய்கிறாரு? நல்ல ஒரு பேரித்தம் குலை, நல்ல சுவையான நல்ல பதமான பேரித்தம் குலையை பறித்து ரசூல்லா அபூபக்கர் சஹாபாக்கள் அவங்க முன்னால் வச்சாச்சு. தண்ணீரையும் எடுத்துட்டு வச்சுட்டார். சாப்பிடுங்க, இந்த வர்றேன் அப்படின்னு கிளம்பிட்டார். பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றாங்க, தண்ணீரை குடிக்கிறாங்க. அவர் அங்கே போய் அதுக்கப்புறம் தான் சமையலே பண்ணுறாரு. அதுக்கு போய் ஆடுகள் இருக்கிறது, அந்த ஆட்டை அறுத்து உணவு சமைக்க இருக்கிறாரு. அது இவங்களுக்கு தெரியாது. இப்போ பேரிச்சம்பழமும் தண்ணீரும் தான் இப்போ வைக்கப்பட்டிருக்கிறது. பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க, எவ்வளோ ஒரு சிறந்த அற்புதமான அறுக்குடை. நம்ம பசியோடு வந்தோம், வயிற்றில் எந்த விதமான உணவும் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் பாருங்கள், இப்போ ருத்தபுன் தையிபுன், நல்ல சுவையான மதுரமான பேரிச்சம்பழத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஓ தில்லுன் பாரிதுன், குளிர்ந்த நிழலில் நாம் அமர்ந்திருக்கிறோம். மாஉன் தையிபுன், சுவையான தண்ணீர் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அருக்குடை பற்றி மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். இந்த வசனத்தை அப்படியே மென்ஷன் பண்ணுறாங்க. ல துஸ் அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், மறுமை நாளில் இந்த அருக்குடை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கங்கிற செய்தியை திருமிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸா பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இறைச்சியெல்லாம் கொண்டு வரப்படுது. நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் விருந்தாக சாப்பிட்டு விட்டு பசியோடு இருந்தோம், சிறந்த உணவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், இது குறித்து கூட அல்லாஹ் விடத்து மறுமை நாளில் நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்மளாம் ஏற்றுக்கொள்வோமா? கல்யாணத்துக்குன்னு விருந்துக்கு கூப்பிட்டோம், வலிமா விருந்துன்னு கூப்பிட்டு, அல்லது பொதுவாக ஒரு விருந்துன்னு எல்லாரையும் கூப்பிட்டு, இந்தாங்க ஆளுக்கு ஒரு 2 பேரிச்சம்பழம், ஒரு டம்ளர் தண்ணி, அது இத்தினோண்டு சின்ன டம்ளரில் தண்ணியை கொடுத்தாச்சு, அவ்வளோதான், விருந்து முடிஞ்சிருச்சு. விருந்து முடிஞ்சிருச்சா? இப்போ தானங்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை, நீங்கள் அதில் சிறந்த அருக்குடை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த அருக்குடை குறித்து மறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு பயான் பண்ணோம் வைங்களேன். எது இந்த 2 பேரிச்சம்பழத்துக்காப்பா இந்த பயானு? ஒரு சின்ன டம்ளரில் தண்ணீர் கொடுத்தீங்க, அதை குடிச்சது தப்பா? இதுக்கு நாங்கள் மறுமை நாள் அல்லாஹ் இடத்துல போய் பதில் சொல்லணுமான்னு கேட்போமா இல்லையா? மூமினுக்கு அந்த என்ன உணர்வு வேணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உணர்வை நமக்கு ஊட்டுறாங்க பாருங்க. குடிக்கிறது எதுவாக இருந்தாலும், நீ சாப்பிடுவது எதுவாக இருந்தாலும், அது அல்லாஹ் உனக்கு வழங்கியிருக்கிற உணவு, அல்லாஹ் உனக்கு வழங்கியிருக்கிற அந்த உணவு குறித்தும் நீ மறுமை நாளில் விசாரிக்கப்படுவாய் என்கிற உணர்வை நமக்கு ஊட்டும் போது, இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஊட்டும் போது அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? நம்முடைய செயல்பாடுகள் சீராவதற்கு இது போன்ற அந்த மறுமை விசாரணை குறித்து, மறுமை நம்பிக்கை குறித்து மார்க்கம் நமக்கு போதிக்கிறது தான் அடிப்படை. அதனால தான் இன்றைக்கு உலகத்தில் இவ்வளோ ஒரு இணக்கமான சூழ்நிலை நிலவுகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் மறுமை நம்பிக்கை குறித்து ஆழமாக நமக்கு போதிக்கப்பட்டதுனால தான் நம்முடைய செயல்பாடுகள் இவ்வளவு அழகானவையாக, நல்லவையாக, சீரானவையாக இருக்கிறது. இல்லைன்னு வைங்க, இப்போ நல்லவங்கெல்லாம் நினைப்பாங்கல்ல, உலகத்தில் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். மறுமை நம்பிக்கைங்கிற ஒன்று இல்லைன்னு வைங்க, நல்லவன்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவான், நம்ம ஏன் இந்த உலகத்தில் நல்லவனாக இருக்கணும்? அவனும் கடை வச்சிருக்கிறான், நானும் கடை வச்சிருக்கிறேன், அவன் கலப்படம் பண்ணுறான், மோசடி பண்ணுறான், ஏமாத்துறான், திருடுறான், நான் மோசடி பண்ணக்கூடாது, கலப்படம் பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, நல்லவனாக வாழ்கிறேன்னா, ஆனால் நல்லவனாக நான் வாழ்ந்து இந்த உலகத்தில் கஷ்டப்படுறேனே, உலகத்தில் எனக்கு லாபம் அதிகமாக இல்லை, அவன் கொடிகட்டி பறக்கிறான், நம்ம இன்னும் அந்த தாழ்நிலையிலேயே இருக்கிறோம், ஆரம்ப நிலையிலேயே இருக்கிறோம், இன்னும் பல நெருக்கடிகளை சந்திக்கிறோம், வசதி வாய்ப்புகள் உலகத்தில் நமக்கு பெருகலை. அப்போ நல்லவர்கள் கஷ்டப்படுகிறோம், கெட்டவர்கள் உலகத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார்கள், வசதியான நிலையில் இருக்கிறார்கள் என்று நல்லவர்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பான்? நம்ம மட்டும் நல்லவனாக இருக்கணும். மறுமை நம்பிக்கை இல்லைனா, மறுமை நம்பிக்கை இல்லைனா அவன் என்ன நினைப்பானா? நம்மையே நல்லவனாக இருக்கணும், நம்ம மட்டுமே நல்லவர்களாக இருக்கணும் அப்படின்னு தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்போ அதுக்கு வடிகாலாக இந்த மறுமை நம்பிக்கை இருக்குது. இல்லைப்பா அவன் கெட்டவனாக இருக்கிறானா, உலகத்தில் அவன் நல்லா இருந்தாலும் மறுமையில் தப்ப முடியாது, அல்லாஹ்விடத்தில் அவன் செஞ்ச கலப்படத்துக்கு பதில் சொல்லி ஆகணும், அவன் செய்த மோசடிக்கு பதில் சொல்லி ஆகணும், அவன் செய்த திருட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீ நல்லவனா இருக்கிறியா, கலப்படம் பண்ணலையா, மோசடி பண்ணலையா, உனக்கு அல்லாஹ்விடத்தில் இதற்கான வெகுமதி, இந்த உலகத்தில் நீ சிரமப்பட்டாலும், உலகத்தில் நீ கஷ்டப்பட்டாலும், மறுமை நாளில் உனக்கு இதற்கான வெகுமதி இருக்கிறது, நல்ல கூலி இருக்கிறது
என்று மார்க்கம் நமக்கு மறுமை நம்பிக்கை குறித்து சொல்லும்போது நல்லவர்கள் திருப்தி அடைவாங்க. நான் நல்லவனாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இந்த உலகத்தோட வாழ்க்கை முடியலை, மறுமைன்னு ஒன்று இருக்கு, நான் நல்லவனாக இருந்ததுக்கு அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பான், அவன் கெட்டவனாக இருந்ததற்கு அல்லாஹ் மறுமையினால தண்டனை கொடுப்பான். இந்த நம்பிக்கை நம்மளை செம்மைப்படுத்துது. இதுக்கு ஒரு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள். புகாரில் 5005வது இலக்கத்தில் பதிவான செய்தி. அபு மசூத் அல் அன்சாரி என்கிற நபி தோழர் அறிவிக்கிறாங்க, ஜா ரஜுலுன் பி நாக்கத்தின் மக்தூமா. ஒரு நபர் வர்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அடையாளமிடப்பட்ட ஒரு ஒட்டகத்தை கொடுத்து, ஹாதிஹி ஃபி சபீலில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய பாதையில் நான் அர்ப்பணம் செய்கிறேன், இந்த ஒட்டகத்தை நன்மையான காரியங்களுக்கு வச்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் நான் இந்த ஒட்டகத்தை அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு திருப்பி சொல்கிறாங்க, லக்கபிஹா யோமல் கியாமத்தி சபுமிஅத்தி நாக்கத்தின், உனக்கு மறுமை நாளில் 700 ஒட்டகங்கள் இருக்கிறது, குல்லுஹா மக்தூமா, அனைத்துமே அடையாளமிடப்பட்டவை. அவர் அடையாளமிடப்பட்ட ஒரு ஒட்டகத்தை தான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தார், நல்லற பணிகளுக்காக கொடுத்தார். அவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ நன்மையான காரியத்திற்காக கொடுத்த இந்த ஒரு ஒட்டகத்துக்கு பதிலாக அல்லாஹ் உனக்கு மறுமையில் சொர்க்கத்தில் 700 ஒட்டகத்தை தருகிறான். 700 ஒட்டகமும் அடையாளமிடப்பட்டது. நீ எப்படி அடையாளமிடப்பட்ட ஒரு ஒட்டகத்தை தந்தியோ இதே மாதிரி அடையாளமிடப்பட்ட ஒரு ஒட்டகத்தையே அல்லாஹ் உனக்கு தர இருக்கிறான்ப்பா, 700 தர இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ இப்படி சொல்லும்போது இந்த உலகத்தில் நம்ம நல்லது செய்ய நமக்கு ஆர்வம் ஏற்படும். முஸ்லீம்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு, ஏழைகளுக்கு நம்ம உதவுவோம், கஷ்டப்படுறவங்களுடைய சிரமத்தை நம்ம போக்குவோம், இரத்த தான உதவிகள் செய்வோம், மனிதநேய பணிகள் செய்வோம். உலகத்தில் நாம் என்ன காரியத்தில் சிரமப்படுகிற மக்களினுடைய சிரமத்தை போக்குற விதமாக நம்ம எவ்வளவு நல்லறங்கள் செஞ்சாலும் அல்லாஹ் அதை மறுமையினால் நமக்கு பன்மடங்காக பெருக்கி தருவான், திருப்பி தருவான் என்கிற இந்த நம்பிக்கை உலகத்தில் வாழுகின்ற பொழுது மேலும் மேலும் பல நன்மையான காரியங்களில் செய்ய வைக்கும். அப்போ இது ஒரு அடிப்படை. ரெண்டாவது, இந்த நம்பிக்கையினால தான் பாவங்கள் குறைந்திருக்கிறது. மறுமை நம்பிக்கையை வைத்து கொண்டு தான் அடுத்தவர்களுக்கு மோசடி செய்கிறது, திருடுறது, இதை தாண்டி பல்வேறு விதமான தீமைகள் இருக்குல்ல, அதுவெல்லாம் குறைந்து இருப்பதற்கு காரணம் இந்த மறுமை நம்பிக்கை தான். ஒரு இறை நம்பிக்கையால் என்ன நினைப்பான், நமக்கு மௌத்து இருக்குது, எப்படினாலும் மௌத்தா போகலாம், அதுக்கப்புறம் கபர் தான், அங்கேயே நமக்கு விசாரணை ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் மறுமை நாள் வந்து விட்டது என்றால் எல்லா மக்களும் எழுப்பப்பட்டு அல்லாஹ் முன்னால் நம்ம நின்னாகணும், நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆகணும் என்கிற அந்த அச்ச உணர்வு, இறைவன் முன்னால் நிற்கணும் என்கிற அந்த உணர்வு ஏற்படுகின்ற பொழுது அவனுடைய செயல்பாடுகள் ஒன்றொன்றும் பாவங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்பவனாக, தீமைகளிலிருந்து தன்னை காத்துக் கொள்பவனாக இருப்பானா இல்லையா? ஏன் பாவம் செஞ்சுட்டோம்னா அந்த பாவத்துக்கு அல்லாஹ்விடத்தில் நம்ம பதில் சொல்லி ஆகணும், அந்த பாவம் செய்த நிலையில் குற்றவாளியாக அல்லாஹ் முன்னால் நம்ம நின்னாகணும் அப்படின்னு அச்சப்படுவான். அந்த அச்ச உணர்வை மறுமை நம்பிக்கை நமக்கு ஏற்படுத்துது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம், சுன்னா என்கிற நூலில் 582வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் என்கிற ஒரு சஹாபி, அவங்க தான் அபிசீனியாவில் ஹிஜ்ரத் பண்ணி அந்த மன்னர்கிட்டெல்லாம் பேசுவாங்கல்ல, அதில் ஒரு முக்கிய ரோல் வகித்த, முக்கியமான அங்கம் வகித்த ஒரு நபித்தோழர். அவர் என்ன செய்கிறாருன்னா அபிசீனியாவிலேருந்து வர்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கிறார். சந்திக்கும் போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல கேட்குறாங்க, ஹதீஸ்னி பி அஜபி ஷைஇன் ரஐதஹு பி அர்லில் ஹபஷா. ஜாஃபரே, ஹபஷாவில் அபிசீனியாவில் இருந்தீங்கல்ல, அபிசீனியாவில் உங்களை கவர்ந்த ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா, ஒரு நிகழ்வு இருக்கா, அப்படி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது போன்றலாம் சஹாபாக்கள்கிட்ட உரையாடுவாங்க. அபிசீனியாவில் நீங்கள் இருந்தீங்களே, நீங்கள் இருந்த பொழுது உங்களை ரொம்ப கவர்ந்த ஏதாவது ஒரு சம்பவம் இருக்குமே, அப்படி சம்பவம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்ன உடனே அவர் சொல்கிறார், ஆமாம் ஒரு சம்பவம் நடந்துச்சு அல்லாஹ்வின் தூதரே, அங்கே ஒரு அம்மா வருவாங்க, ஒரு அம்மாவை பார்த்தேன், ஒரு அம்மா வருவாங்க, வயசான அம்மா, மர்ரத் இம்ராத்துன் அலா ரஸிஹா மிக்தலுன் ஃபீஹி தஆமுன், அந்த அம்மா தான் தலையில் ஒரு பாத்திரத்தில் உணவு வச்சுருப்பாங்க. ஃப மர்ர பிஹா ரஜுலுன் அலா ஃபரசின், அப்போ அந்த அம்மா அந்த பாத்திரத்தில் உணவு வச்சுக்கிட்டு போகும்போது இன்னொருத்தர் வருவாராம், அவர் குதிரையில் வருவாராம். குதிரையில் இருக்கும்போது ஹைட்டாக தானே இருப்பாங்க, அந்த அம்மா தலையில் பாத்திரத்தில் உணவு வைத்துக் கொள்வதற்கும், இவர் குதிரையில் அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு பக்கத்தில் போகும்போது பானையில் அந்த பாத்திரத்தில் உள்ள உணவு தெரிகிறது, கையை விட்டு எடுத்துருவாராம். அந்த அம்மாவுக்கு தெரியாமல் கையை விட்டு எடுத்துருவாங்களாம். கையை விட்டு எடுக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த அம்மா பார்த்துருவாங்களாம். இப்படி அதிகமாக நடக்கும்ங்கிறார். அந்த அம்மா பார்த்த உடனே அவங்க சொல்லுவாங்களாம், வயலுன் லக்கமின் யோமின், உனக்கு கேடு உண்டாகட்டும் ஒரு நாளில். எந்த நாள்? யலஉல் மலிக்கு குர்சியஹு, அரசன் தனது சிம்மாசனத்தில் அமரும் நாளில் உனக்கு கேடுதான். ஃபயஅஹுது லில் மظلூமி மினல் ஸாலிமி, அந்த நாளில்
அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக அநீதி இழைத்தவர்களிடம் இறைவன் பழி வாங்குவான், அந்த அரசன் பழி வாங்குவான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா தனக்கு பாதிப்பு வரும்போது குதிரையில போகும்போது கையை விட்டு அந்த உணவு எடுக்கிறாரு. இது அந்த அம்மா பார்த்துடுறாங்க. பார்க்கும்போது என்ன சொல்றாங்களா, திட்டுவாங்களாம். வயலும் லக்க, உனக்கு கேடுதான், ஒரு நாளில் உனக்கு கேடு உண்டாகும். எந்த நாள்? அரசன் தனது சிம்மாசனத்தில் அமர்வான், அப்போ ஒருத்தனையும் விடமாட்டான். யார் யாரெல்லாம் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அவர்களின் அநீதிக்கு நியாயம் கற்பிக்கிற விதமாக பாதிப்பை உண்டாக்கிய அநீதியை ஏற்படுத்திய நபர்களிடம் கணக்கு தீர்ப்பான். அப்படிப்பட்ட நாளில் உனக்கு கேடுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்ட்ட இன்னைக்கு தப்பிச்சல, குதிரை எடுத்துட்டு தப்பிச்சிடலாம்ல. குதிரையில வர்றாரு, வேகமா பாத்திரத்துல கையை விட்டு உணவை எடுத்துக்கொண்டு அப்படி குதிரையில வேகமா போயிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு ஓட முடியாது, பலவீனம். அப்ப இந்த அம்மா சபிக்குமா, திட்டுமா, இப்ப நீ இந்த தப்பிச்சுட்ட, அந்த நாளில் தப்பிக்க முடியுமா? அரசன்ட்ட தப்பிக்க முடியுமா? அவன் கணக்கு தீர்ப்பான்ல, அப்ப தப்பிக்க முடியுமா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. இந்த சம்பவத்தை நாங்கள் அபிசீனியாவில் பார்த்தோம்னு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவங்க சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிக்கிறாங்க. ஹத்தா பதத் நவாஜிதுஹும், சிரிச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த அம்மா கரெக்டாக தான் சொல்லியிருக்குது. ஆமாம், அந்த மறுமை நாளில் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் கணக்கு தீர்ப்பான். கைஃப யுகத்திஸுல்லாஹு உம்மத்தன் லா யூஹது லில்லைஃபிஹா மின் ஷதீதிஹா ஹக்கஹு. அல்லாஹ் எப்படி ஒரு சமுதாயத்தை தூய்மைப்படுத்துவான்? அவர்களில் வலியவர்களிடமிருந்து பலவீனர்களுக்காக உரிமை பெறப்படாத போது, அந்த சமுதாயத்தில் வலியவர்கள் இருக்கிறாங்க, பலவீனமானவர்களும் இருக்கிறாங்க. வலியவர்களிடமிருந்து பலவீனமானவர்களுக்குரிய உரிமையை ஹக்கை எடுக்காத போது எப்படி அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்றது என்ன? மறுமையினால ஒவ்வொன்றுக்கும் விசாரணை இருக்கு. அப்போ இந்த சம்பவங்களெல்லாம் சொல்லி நீ அடுத்தவனுக்கு பாதிப்பு உண்டாக்கணும், அடுத்தவன் பொருளாதாரத்தை அநியாயமான முறையில் தவறான முறையில் பொருளாதாரத்தை பறித்தால் அல்லாட்ட தப்ப முடியும். இந்த உலகத்தில் நீ தப்பிச்சாலும் மறுமையில் தப்ப இயலாது என்று நமக்கு சொல்லி சொல்லி நம்மளை வளர்க்கும் போது, சொல்லி சொல்லி நம்மை உருவாக்கும் போது நம்முடைய செயல்பாடுகள் சரியாகுதில்லை, நன்மையின் பால் ஆர்வம் ஏற்படுகிறது. அது ஒரு புறம். பாவங்களிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொண்டவர்களாக இருப்பதற்கும் தீமையான காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பதற்குரிய அரணாகவும் இந்த மறுமை நம்பிக்கை தான் நமக்கு இருக்கிறது. அதையும் நம்ம பார்க்கணும். அது மாதிரி சமூகத்திற்கான பாதுகாப்பாகவும் இந்த மறுமை நம்பிக்கை இருக்கிறதுங்கிறத பார்க்க. இப்படி அடுத்தவர்களுக்கெல்லாம் அநீதி இழைக்கக்கூடிய நிகழ்வுகள் குறையுதுன்னா சமூகத்துக்கு அது நன்மை தானே, சமூகத்துக்கு பாதுகாப்பு தானே. அடுத்தவர்கள் இந்த மறுமை நம்பிக்கை இல்லைன்னு வைங்க, ஏராளமான நபர்கள் மறுமைன்னு ஒன்று இல்லை, யாரும் கொஸ்டினே கிடையாது அப்படின்னா அடுத்தவருடைய பொருளை இலகுவான முறையில் திருடுவார்கள், யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலை இல்லைன்னு வந்துடும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீ பதில் சொல்லணும், ஒன்னொன்றுக்கும் பதில் சொல்லணுங்கிறாங்க. புகாரியில் 2680வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேர் என்கிட்ட வழக்க கொண்டு வரீங்க, இன்னக்கும் தஹ்தஸிமூன இலைய வல அல்ல பாதுக்கும் அல்ஹனு பி ஹுஜ்ஜத்திஹி மின் பாதின். 2 பேர் என்கிட்ட வழக்க கொண்டு வரீங்க, அதில் ஒருவர் மற்றவரை விட தெளிவான முறையில் வாதம் வைப்பவராக இருக்கலாம். உங்களுடைய பேச்சு திறமையின் மூலம் அடுத்தவருடைய பொருளை உங்களுக்குரியது என்று நான் சொல்லிவிடுவேன், உங்கள் பேச்சை வைத்துக்கொண்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமன் கலைத்து லஹு பி ஹக்கி அஹீஹி ஷைஅன், அடுத்தவருடைய ஹக்கிலிருந்து யாருக்கு மாற்றி நான் தீர்ப்பளித்து விட்டால், எதன் பேரில் பி கௌலிஹி, அவர் பேச்சை கேட்டு நான் தீர்ப்பளிச்சிட்டேன். 2 பேர் ஒரு வழக்கை கொண்டு வரீங்க, வழக்குன்னு வரும்போது பஞ்சாயத்துன்னு வரும்போது எது பார்க்கப்படும்? ஆதாரங்கள் பார்க்கப்படும். அந்த ஆதாரத்தை யார் எப்படி சமர்ப்பிக்கிறார்கள், எப்படி பேசுகிறாங்கங்கிறது தானே பார்க்கப்படும். 2 பேர் பேசுகிறீங்க, அதில் ஒருத்தர் நல்ல தெளிவான வாத திறமை உள்ளவராக இருப்பார், அவர் தன்னுடைய வாத திறமையை வைத்துக்கொண்டு அந்த பொருள் தனக்குரியதுன்னு சாதிச்சிட்டார். ஆனால் அடுத்தவருக்குரியதாக இருக்கிறது உண்மையில், தன்னுடைய வாத திறமையை பயன்படுத்தி அடுத்தவர் பொருளை நீங்கள் பறிச்சிட்டீங்க, அப்படி ஒரு தீர்ப்பை நான் சொல்லிட்டேன், உங்கள் பேச்சை நம்பி நான் தீர்ப்பை சொல்லிட்டேன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபஇன்னமா அக்தஉ லஹு கிதஅத்தம் மினன் நார், அவருக்கு நான் வழங்குவதெல்லாம் நரக நெருப்பு துண்டைத்தான், பொருள் கிடையாதுப்பா அது. நீ உன் பேச்சு திறமையை வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு அந்த பொருளை நீ அபகரிச்சுட்டு போகலாம்னு பார்க்குறியா, அடுத்தவன் பொருளை உனக்குரியதாக ஆக்கலாம்னு பார்க்குறியா? அப்படி நீ வாங்கிட்டு போனேன்னு சொன்னால் உனக்கு நான் பெற்று தருவது அந்த பொருளை அல்ல, கிதாத்தம் மினன் நார், நரக நெருப்பு துண்டைத்தான் உனக்கு நான் தருகிறேன். ஆகவே ஃபலா யகுதுஹா, அப்படி அநியாயமான முறையில் தீர்ப்பை பெற வைத்து அந்த பொருளை நீங்கள் எடுக்காதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கங்கிறத பார்க்கணும். இந்த செய்திகள் நமக்கு சொல்லும்போது அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச முஃப்லிஸுடைய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்கல்ல, மறுமை நாளில் திவாலாகி போனவர்னா யாரு? திவாலாகி போனவர்னா அல்லாஹ்வின் தூதர் யார்கிட்ட காசு பணம் இல்லையோ அவர் தான் திவாலாகி போனவர் அப்படிங்குவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவர் கிடையாது, என்னுடைய சமுதாயத்தில் திவாலாகி போனவர் யாருன்னா
மையத்தி யௌமல் கியாமத்தி பி சியாமின் ஒ ஸலாத்தின் ஒ ஜகாத்தின், மறுமை நாளில் தொழுகையோடு வருவார். நிரம்ப தொழுகைகள் அவரிடத்தில் இருக்கும், நோன்புகள் இருக்கும், ஜக்காத் இருக்கும், அனைத்துடனும் வருவார். ஆனால் அவர் சொர்க்கத்துக்கு போகலாம் இருக்கும்போது இன்னொருத்தர் வந்துடுவார். அல்லாஹ் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ஒயத்தி கது சத்தம அர்லஹாதா, யாரெல்லாம் இவன் தான் என்னை திட்டினாரு, ஓ கதஃபஹாதா என் மேலே அவதூறு சொன்னார், ஓ அக்கல மாலஹாதா இன்னாருடைய பொருளை இவர் சாப்பிட்டார், தவறான முறையில் சாப்பிட்டு விட்டார் என்று குற்றச்சாட்டு வைக்கப்படும். அப்போ இவர் திட்டினாரு, அடித்தார், ரத்தத்தை ஓட்டினார், அடுத்தவன் பொருளை சாப்பிட்டார் என்று அவர் செய்த உலகத்தில் செய்த அநியாயங்கள் குறித்து அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு வைக்கப்படும். முறைப்பாடு வைக்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? கணக்கு தீர்ப்பான். எப்படி கணக்கு தீர்க்கிறான்? பாதிப்பை உண்டாக்குனியா, உன் பாதிப்புக்கு தக்க உன்கிட்ட இருந்து நன்மை எடுத்து அவருக்கு பாதிக்கப்பட்ட ஆளுக்கு கொடுக்குறது. ஒரு கட்டத்தில் அவருக்கு நன்மைகள்லாம் தீர்ந்து போயிருமா, நன்மைகள் எதுவுமே இருக்காது. ஆனால் அவர் உலகத்தில் வாழும்போது யார் யாருக்கெல்லாம் அநியாயம் பண்ணாங்களோ அவங்க லிஸ்ட்டு இன்னும் இருப்பாங்க, கியூவில் நிற்பாங்க. யாரெல்லாம் எனக்கும் தான் அநியாயம் பண்ணான், என்னையும் தான் அடித்தான், என்னையும் தான் திட்டினான், என் மீது அவதூறு சொன்னான், என்னை பற்றி பொய்யாக பல விஷயங்களை எழுதினான், பேசினான், பல குற்றச்சாட்டு வரும், நன்மைகள் இருக்காது. அப்போ பல குற்றச்சாட்டுகள் தேங்கி நிற்கிற நிலையில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தீமைகள் செஞ்சுருப்பாங்கல்ல, அந்த தீமைகள் எல்லாம் எடுத்து இவன் எவ்வளவு அநீதி இழைத்தானோ அந்த அநீதிக்கு தக்க தீமைகள் அவன் தலையில் சுமத்தப்படுமா. தலையில் தீமைகள் சுமத்தப்பட்டு ஒரு கட்டத்தில் அவனுக்கு நன்மையே இல்லாமல் போயிடும். அவ்வளோ தொழுகையோடு வந்தவன், அவ்வளோ நோன்பு ஜக்காத்தோடு வந்தவன், எந்த நன்மையும் இல்லாமல் போய் தீமைகளை அதிகம் சுமந்து கொண்டு சும்ம துரிஹ ஃபின்னார், அவன் இறுதியில் நரகில் தூக்கி எறியப்படுவான். பாருங்க, தொழுகையோடு வந்தவனுக்கு எந்த கதி ஏற்படுகிறது? மறுமை நாள் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நோன்போடு வந்தவனுக்கு, ஜக்காத்தோடு நிரம்ப வந்தவனுக்கு இறுதி கதி எப்படி ஆகிறது? நரகில் தூக்கி வீசப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. ஏன் ஏற்படுது? உலகத்தில் அடுத்தவனுக்கு அநியாயம் பண்ணதுனால. அப்போ இந்த செய்தியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லும்போது நமக்கு ஒரு அரணா இருக்குது. அப்போ அடுத்தவனுக்கு நம்ம வாழும்போது அடுத்தவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு எந்த பாதிப்பும் இல்லாமல் வாழணும். இந்த உலகத்தில் நாம் தொழுத தொழுகையெல்லாம் மறுமை நாள் இல்லாமல் போயிடும், நோன்பு இல்லாமல் போயிடும், நம்ம வழங்கிய தான தர்மங்கள்லாம் அழிந்து போயிடும், அடுத்தவர்களுடைய பாவத்தை நம்ம சுமக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்கிற ஒரு அச்ச உணர்வு நமக்கு இது ஏற்படுத்துது. இதுதான் அடிப்படை. இந்த நம்பிக்கைங்கிறது ஒரு பேசிக்கான ஒன்று. இப்போ இப்படிப்பட்ட மறுமை நம்பிக்கையை சில பேர் நம்ப மறுக்கிறாங்க. இப்போ இறை மறுப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல, கடவுள்லாம் இல்லைன்னு நாத்தியம் பேசுகிறவங்க, இன்னும் ஒரு சிலர்கள். ஏன்னா மறுமை நம்பிக்கை எல்லா மதங்கள்லையும் சொல்லப்பட்ட ஒரு அம்சம் இல்லை. இஸ்லாத்தில் மறுமை நம்பிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் இன்னும் ஒரு சில மதங்களில் அவங்களுடைய கோட்பாடுகளில் மறுமை நம்பிக்கை சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் எல்லா மதத்தில் உள்ளவங்களுக்கும் சொல்லப்படலை. மறுமை நம்பிக்கை இல்லாத பல மக்கள் இருக்கிறாங்க. நாத்தியர்கள் இருப்பதை போலவே இன்னும் சில குறிப்பிட்ட வகையினரும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் மறுமையை மறுக்கிறாங்க. அப்படி மறுமையை மறுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல அறிவுரை சொல்கிறான். அவங்க மறுக்கிறதுக்கு என்ன காரணம்? அதெல்லாம் இந்த உலக வாழ்க்கை தான், அதை நம்ம தான் மௌத்தா போயிடுவோம், மண்ணில் கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க அல்லது எரிச்சு சாம்பலாக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளை எப்படி உயிர் கொடுத்து எழுப்ப முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி, மறுமைன்னு ஒன்று இல்லை, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை என்பது கிடையாது, இறுதி நாளில் யாருமே எழுப்பப்பட மாட்டார்கள் அப்படின்னு மறுமையை மறுக்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பதில் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் எச்சரிக்கை விடுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக விடுக்கப்படுகிற எச்சரிக்கை என்ன? புகாரியில் 4482வது செய்தி. அல்லாஹ் சொல்வதா ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், கதபனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை பொய்யன் என்று கூறுகிறான், அப்படி சொல்வதற்கு அவனுக்கு தகுதி இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மகன் என்னை பழிக்கின்றான், ஆனால் அவனுக்கு அது பழிப்பதற்கு அவனுக்கு தகுதி கிடையாது. அதை சொல்லிட்டு அல்லாஹ்வே விளக்கம் கொடுக்குறான். அம்மா தக்தீபுஹு ஈயாய, அவன் என்னை பொய்யன் என்று சொல்வது எந்த விஷயத்தில் தெரியுமா? அவன் சொல்கிறான், லம் யுஈதுனி கமா பதஅனி, அல்லாஹ் இறைவன் நம்மை ஆரம்பத்தில் படைத்ததை போன்று மீண்டும் நம்மை உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டான். நான் அவனை ஆரம்பத்தில் படைச்ச மாதிரி மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டேன்னு சொல்கிறான். இதுதான் என்னை பொய்ப்படுத்துவதற்கு சமம், என்னை பொய்யன் என்று மறுப்பதற்கு சமம். அம்மா ஷத்துமுஹு ஈயாய, அவன் என்னை பழிப்பது எந்த விதத்தில் என்றால், அவன் சொல்லுகிறான், இத்தஹதல்லாஹு வலதன், அல்லாஹ் ஒரு பிள்ளையை ஏற்படுத்தி கொண்டான் என்று சொல்கிறான். அது என்ன பழிக்கிற மாதிரி. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்க. என்னை பொய்ப்படுத்துறது எந்த விதத்தில்னா, அவனை நான் உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டேங்கிற அருமைன்னு ஒன்று இல்லை, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை, அவனை நான் ஆரம்பத்தில் படைச்ச மாதிரி உயிர் கொடுத்து எழுப்புவேங்கிறது இல்லைன்னு அவன் சொல்கிறான். அப்படி சொல்வது அவன் என்னை பொய்ப்படுத்துவதற்கு சமமானது. என்னை பழிப்பது எது? எந்த விதத்தில் என்னை பழிக்கிறான்? எனக்கு புள்ள இருக்குங்கிறான், இது என்னை பழிக்கக்கூடிய ஒரு செயல். எனக்கு எப்படி புள்ள இருக்கு? வானல் அஹத் அஸ்ஸமத், நான் ஒருவன் தனித்தவன், எந்த தேவையும் கிடையாது, எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் யாருக்கு பிள்ளையும் கிடையாது. ஒலம் யகுன்லி குஃபுவன் அஹத், எனக்கு எந்த விதமான நிகரானவர் எவரும் இல்லை.
என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது புகாரில 4482வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் எதை பாரதூரமான வார்த்தையா சொல்றான்? மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை, நம்ம அவனை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டோம்னு சொன்னால் அது இறைவனை பொய்யாக்குகின்ற பாரதூரமான ஒரு கருத்தாக அல்லாஹ் சொல்றாங்கிறத பார்க்கணும். அதுக்கு அல்லாஹ் மறுப்பு கொடுக்குறான். குர்ஆன்ல அல் ஜாசியா என்கிற அத்தியாயத்தில் 27வது வசனத்திலிருந்து நீங்க பார்க்கலாம். அதில் அந்த அல்லாஹ் அதில் சொல்ல வருவதனுடைய கருத்து என்ன? எப்படிப்பா நீ இல்லைன்னு சொல்ற? உன்னை நான் தானே ஆரம்பத்தில் படைச்சேன். ஒரு பொருளை ஆரம்பத்தில் படைப்பது சிரமமா, படைக்கப்பட்ட ஒரு பொருளை அழிச்சிட்டு அதையே மீண்டும் புதிதாக உருவாக்குவது, மீண்டும் அதை படைப்பது சிரமமா? எந்த ஒரு பொருளையும் ஆரம்பத்தில் படைக்கிறது தானே சிரமம். அப்போ அல்லாஹ் சொல்றான், வானத்தை நான் முன்மாதிரி இல்லாமல் படைச்சிருக்கிறேன், பூமியை நான் படைச்சிருக்கிறேன், வான பூமியினுடைய அதிகாரம்லாம் எனக்கு தான், அதெல்லாம் முன்மாதிரி இல்லாமல் நான் படைத்தேன், உன்னை நான் தானே படைத்தேன். அப்போ உன்னை முன்மாதிரிட்டு நான் படைத்து விட்டேன், பிறகு நான் உன்னை அழிக்கிறேன், உனக்கு மரணம் என்கிற ஒன்றை கொடுத்து உன்னை நான் அழிக்கிறேன், மீண்டும் உன்னை படைப்பது எனக்கு எப்படி சிரமமாக இருக்கும்? அது எப்படி எனக்கு கஷ்டமான ஒன்றா இருக்கும்? இது எனக்கு ரொம்ப லேசாச்சே, அதை போய் நீ எப்படி மறுக்கலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மறுமையை மறுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்வதை பார்க்கலாம். அதில் முத்தாய்ப்பு அல்லாஹ் சொல்கிறான், அம்மல்லதீன கஃபரும் மறுமை நாளில் வருவாங்க இறை மறுப்பாளர்கள். அவங்கள பொறுத்தவரை அல்லாஹ் கேட்பானா, அஃபலம் தக்குன் ஆயாத்தி துத்துலா அலைக்கும், என் வசனங்கள்லாம் உனக்கு எடுத்துக்காட்டப்படவில்லையா? அப்படி எடுத்துக்காட்டப்பட்ட போதும் ஃபஸ்தக்பர்தும், நீங்கள் பெருமை அடித்தீர்கள், ஒ குன்தும் கௌமம் முஜ்ரிமீன், குற்றவாளி கூட்டமாக நீங்கள் இருந்தீர்கள். வைதா கீல இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மை என்று உங்களிடத்தில் சொல்லப்பட்ட போது, வஸ்ஸாஅத்து லா ரைப ஃபீஹா, மறுமை அது கண்டிப்பாக நடந்தே தீரும், அதில் சந்தேகமே இல்லை என்று உங்களிடத்தில் சொல்லப்பட்ட போது, குல்தும், நீங்கள் என்ன சொன்னீர்கள் தெரியுமா? உலகத்தில் மானதிரி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. மஸ்ஸாஅத்து, அது என்ன மறுமை? மறுமைனா என்ன? இந்நதுன்னு இல்லாதன்னன், அதெல்லாம் நாங்கள் யூகம் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். ஒமா நஹ்னுபி முஸ்தைகினின், அதை நாங்கள் உறுதியாக நம்ப மாட்டோம் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஒ பதாலஹும் செய்யாத்துமா அமிலும், அவர்கள் செய்த செயல்பாடுகளினுடைய தீங்குகள் எல்லாம் மறுமையில் காட்டப்படும். வஹாகபிஹிம் மா கானு பிஹி யஸ்தஹ்சியூன், அவர்கள் எவற்றை கேலி செய்து கொண்டிருந்தார்களோ, இந்த மரணத்திற்கு பிறகான வாழ்க்கையை தானே கேலி பண்ணாங்க, அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த இறை மறுப்பாளர்களை பற்றி சொல்றான், எது குறித்து அவர்கள் கேலி செய்து கொண்டிருந்தார்களோ அதன் விளைவு அவர்களை மறுமை நாளில் சூழ்ந்து கொள்ளும். வக்கீல, அப்போது சொல்லப்படும், அல்யோம், இந்த நாளில் நன்சாக்கும், உங்களை நாம் மறந்து விட்டோம். அல்லாஹ் சொல்லிடுவானா இறை மறுப்பாளர்கள்ட்ட, மறுமையை மறுத்தவர்கள்ட்ட அல்லாஹ் சொல்லுவானா, அல்யோம நன்சாக்கும், இன்றைய தினம் உங்களை நாம் மறந்து விட்டோம். கமா நசீத்தும் லிகா யௌமிக்கும் ஹாதா, இந்த நாளை பற்றி, உங்களை நான் சந்திக்கின்ற இந்த மறுமை நாளை பற்றி உலகில் வாழ்ந்த போது நீங்கள் எப்படி புறக்கணித்தீர்களோ, எப்படி மறந்தீர்களோ, எப்படி அலட்சியம் செய்தீர்களோ, அதுபோல் இன்றைக்கு நான் உங்களை அலட்சியம் செய்து விடுவேன். ஓ மஅவாக்கும் முன்னார், நீங்கள் தங்குமிடம் நரகம்தான். ஒமாலக்கும் மின் நாசிரீன், என்னிடமிருந்து, என்னுடைய தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லப்படும். அல்லாஹ் சொல்லுவான். அப்போ இதெல்லாம் மறுமையை மறுத்து வாழக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு திருக்குரான் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை விடுக்கிறான், அறிவுறுத்துறான். அதை மறுக்கிறதுக்கு உனக்கு நியாயமே இல்லை, தகுதியே இல்லை. அல்லாஹ் உன்னை முன்மாதிரியின்றி, மூலக்கூறு இன்றி அல்லாஹ் உன்னை படைத்திருக்கின்ற பொழுது மீண்டும் உன்னை உருவாக்குவது என்பது அல்லாஹுக்கு சிரமமானது அல்ல, அது ரொம்ப ரொம்ப இலகுவானது என்று அல்லாஹ் சொல்வதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அடிப்படை. இப்போ மறுமையை பற்றி அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சரி, இந்த மறுமையை நம்ம உறுதியாக நம்புகிறோம், இது எப்போ வரும், இந்த மறுமைங்கிறது எப்போ வரும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, மறுமை எப்போது, மறுமை நாள் எப்போது வரும், உலக அழிவு நாள் எப்போது வரும் அப்படிங்கிறத பொறுத்தவரையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள்கிட்ட ஒரு விதமான பீதி உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2012க்கு முன்னால் 11 இறுதி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாயன் காலண்டர்னு ஒன்று ஃபேமஸாக இருந்துச்சு. மாயன் காலண்டர், என்னப்பா மாயன் காலண்டரு? இல்லை, அந்த காலண்டரில் ஒரு விஷயம் குறிக்கப்பட்டிருக்குதான், 2012 டிசம்பர் 21 உலகம் அழியுது. இந்த உலகம் அழியுதுங்கிற டாப்பிக்கு பொறுத்தவரையும் மக்கள்கிட்ட ஒரு ஆர்வம் மூட்டப்புற ஒரு விஷயம். அப்பப்போ அது ட்ரெண்டிங்கில் வரும். திடீர்னு பார்த்தா அந்த வருஷம் உலகம் அழிய போகுது, இந்த வருஷம் உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும், நம்ம சிறு பிள்ளைகளாக இருந்த காலகட்டத்திலேருந்து இப்போது வரையிலையும், இப்போ வேணும்னா அது தொடர்பான அச்சம் குறைவாக இருக்கலாம். அந்த 2012 டிசம்பர் 21 உலகம் அழிஞ்சிருமான்னு சொல்லும்போது டிசம்பர் 21 ரொம்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான் போல இருக்கு, வானத்திலேருந்து என்ன வரப்போகுதுன்னு தெரியலை, பூமியிலேருந்து என்ன வரப்போகுதுன்னு தெரியலை, இதோட உலகம் அழிய போகுது. ஏன் மாயன் காலண்டரில் அப்படி இருக்குது, அவங்க நாளை குறித்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த நேரத்தில் இருந்துச்சு. இப்போது கூட, இப்போ கூட சில பேர் நீங்கள் யூடியூப்லாம் பார்த்தா தெரியும், சில பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, முஸ்லீம்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஹிஜ்ரி 1500 உலகம் அழிய போகுது அப்படிங்கிறாங்க. அது ஒரு கணக்கு.
இந்த கணக்கு பண்ணுறதுக்குன்னு ஒவ்வொரு குரூப் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஹிஜ்ரி அவங்க ஒரு கணக்கு பண்ணி அது அந்த அந்த சம்பவம் அப்போது நடந்தது, இந்த சம்பவம் இப்போது நடந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ இறை தூதர் ஆனாங்க, கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா அந்த செய்திகளிலிருந்து நம்ம என்ன விளங்க முடிகிறது என்றால் ஹிஜ்ரி 1500 உலகம் அழிய போகிறது. அது ரொம்ப கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹிஜ்ரி 1500 உலகம் அழியுதில்ல, அதுக்கு முன்னால் நம்ம மற்ற விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியதுதான். இப்படி ஒரு வருஷத்தை குறிப்பிட்டு ஒரு நாளை குறிப்பிட்டு உலகம் அழியும்னு சொல்லப்படுகிற மூட நம்பிக்கையாக பொய்யான செய்திகளின் அடிப்படையில் சொல்லப்படுற செய்திகள்லாம் நம்ம சமூகத்தில் ஒவ்வொரு காலத்திலையுமே இருக்குது. இது குறித்து நம்ம ரொம்ப தெளிவாக விளங்கிக்கணும். ஏன், மறுமை எப்போது ஏற்படும் என்பது யாரும் சொல்ல முடியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். அல்லாஹ் அது குறித்து ரொம்ப தெளிவாக சொல்கிறான். எஸ் அலூனக அனி சாஅத்தி ஐயான முர்சாஹ, மறுமை நாள் எப்போது ஏற்படும் என்று உம்மிடம் கேட்கிறார்கள். குல் இன்னமா இல்முஹா இன்த ரப்பி, அது பற்றிய அறிவு ஞானம் என் இறைவிடத்தில் இருக்கிறது. லாயு ஜல்லிஹா லி வக்திஹா இல்லாஹுவ, அதை அல்லாஹ்வை தவிர அவனை தவிர வேறு யாரும் தெளிவாக அறிய மாட்டார். சகுலத் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அது வானத்திலையும் பூமியிலையும் பாரமான விஷயம், யாருக்கும் தெரியாது. வானத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியாது, அல்லாஹ்வை தவிர பூமியில் உள்ளவர்களுக்கும் தெரியாது. மறுமை எப்போது ஏற்படும் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் அராஃப் என்கிற அத்தியாயத்தில் 187வது வசனத்தில் சொல்வதை பார்க்கலாம். அதுபோல அந்நாசிஆத் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான். 43, 44, 45 ரசூலுல்லாஹ்வை நோக்கி அல்லாஹ் பேசுகிறான். அவங்க மறுமை நாளை பற்றி உங்ககிட்ட கேட்குறாங்க. ஃபீமா அன்த மின் திக்ராஹ, அதை பற்றி உங்களுக்கு எங்கே தெரியும்? இலா ரப்பிக்க முன்தஹாஹா, அதன் முடிவு அல்லாஹ்விடமே இருக்கிறது. இன்னமா அந்த முன்திரு மையக்ஷாஹா, நீங்கள் அது பற்றி எச்சரிக்கை செய்கிற ஆளுதான். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தெரியாதுன்ட்டான். மறுமை எப்போது ஏற்படும், மறுமை எப்போது ஏற்படும் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. நபியே, அது பற்றி நானும் உங்களுக்கு எங்கே இருக்கேன், அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்விடம் அல்லவா அதன் முடிவு இருக்கிறது. நீங்கள் அந்த மறுமையை பற்றி எச்சரிக்கை செய்பவர், அவ்வளவுதான். எப்போ வருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லுங்க என்று அந்த வசனத்தில் குறிப்பிடப்படுவதை நம்ம பார்க்குறோம். ஃபுஸ்ஸிலத் என்கிற அத்தியாயத்தில் 41வது அத்தியாயம் 47 ரொம்ப ஒரு வார்த்தையில் அல்லாஹ் முடிச்சிட்டான். இலைஹி யுரத்து இல்மு ஸாஅ, அந்த நேரம் பற்றிய அறிவு ஞானம் அல்லாஹ்விடம் இருக்கிறது. அப்போ ஏராளமான குர்ஆன் வசனங்கள், ஏராளமான நபிமொழிகள் மறுமை நாள் எப்போது ஏற்படும் என்பதை பற்றி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. யாரும் டிக்ளேர் பண்ணி சொல்ல முடியாது. அப்போ இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் யாராவது ஒருத்தவங்க 2025 உலகம் அழியும், ஹிஜ்ரி 1500 உலகம் அழியும், இந்த நாளில் உலகம் அழிய போகிறது என்று வரையறுத்து சொல்வார்களே, ஆனால் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், அது பொய். அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்பவர் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் தலையிடுகிறார். சொல்வதை நம்ம நம்புவோமே ஆனால், ஆமாம் அவர் சொன்ன மாதிரி தான் ஹிஜ்ரி 1500 உலகம் அழிஞ்சிரும் என்று நாம் நம்புவோமே ஆனால், அதுவும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் தலையிடக்கூடிய ஒரு செயலாக மாறிடும். உலகம் எப்போது அழியும் என்று அல்லாஹ் குர்ஆனில் எங்கேயுமே சொல்லலை, வரையறுத்து சொல்லலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு சொல்லலை. ஆனால் அந்த உலக அழிவினுடைய அடையாளங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இன்னென்ன அடையாளங்கள் வந்துருச்சுன்னா உலக அழிவு நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி என்னென்ன அடையாளங்கள்லாம் குர்ஆன் சொல்லுகிறது, என்னென்ன அடையாளங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து ஒவ்வொரு அடையாளமாக